வாணிஸ்ரீ ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் திருவாய்மூர் வாய்மூர் நாதர் உடனுரை நன்மொழி அம்மாள் அஷ்ட பைரவர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழா சீரோடும் சிறப்போடும் சீரார்ந்த பொலிவோடும் இன்று நடைபெற்றுவிட்டது. இந்த திருவாய்மூர் கோவிலானது சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்று. சப்தம் என்றால் 7 என்று பொருள். அதாவது முன்னொரு காலத்தில் தேவராகிய இந்திரர் தனக்கு போரில் உதவி செய்த தேவேந்திரனிடம் நீ யாது வேண்டினும் உனக்கு தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதன்படி தேவேந்திரன் யாது வேண்டும் என்று கேட்ட பொழுது நீர் பூஜை செய்கின்ற பூஜா மூர்த்தியே எனக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனே என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த இந்திரர் உடனே அந்த லிங்கத்தின் பூஜா லிங்கத்தை போலவே 7 லிங்கங்களை செய்து வைத்து அவர் வணங்குகின்ற பூஜா மூர்த்தியையும் 8வது லிங்கமாக வைத்தார். தேவேந்திரனுக்கு இறை சக்தி இருந்தால் அதை சரியாக எடுத்துக்கொள்ளட்டும் என்று எண்ணினார். தேவேந்திரனும் அந்த 8 லிங்கங்கள் இருந்த இடத்தில் சரியான பூஜா மூர்த்தியை எடுத்தார். மற்ற 7 லிங்கங்களும் 7 இடத்தில் அமைந்துள்ளது. இதுதான் சப்தவிட ஸ்தலம். திருமறைக்காடு என்று கூறப்படும் வேதாரண்யம், திருக்கரவாசல், திருவாரூர், திருவாய்மூர், திருநள்ளாறு, திருவாரூர், திருநாகை கோரணம். இதில் திருநாகை கோரணம் என்பது நாகப்பட்டினம், திருநள்ளாறு இவைகளும் அடக்கம். அந்த சப்தவிட ஸ்தலங்களில் ஒன்றுதான் இங்கு உள்ள திருவாய்மூர். இதில் தியாகராஜர் இந்த 7 இடங்களிலும் தியாகராஜர் அருள் புரிகிறார். தலைமை பீடமாக திருவாரூர் தியாகராஜர் விளங்குகிறார். இந்த சேனலை பார்க்குறவங்க தயவு பண்ணி கொஞ்சம் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.